ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி நெய் தடவி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்லாம் ஒரே கப் அளவில் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை. அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஏலக்காய், சர்க்கரை எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கணும். பேன் நல்லா சூடாக இருக்கும் போதே இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த சர்க்கரை, பொட்டுக்கடலை, அந்த நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நல்லா இந்த மாதிரி இறுகி வந்துடும். இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சிடலாம். நெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ட்ரேயில் மாற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான். நம்ம கீ தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்தில் இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி செட் பண்ண விட்டுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே இந்த மாதிரி நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். மேரேஜ்லலாம் பிரியாணி கூட கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வச்சு தான் சர்வ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட் டெசர்ட் ஆகிடுச்சு. வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 10 பிரெட் பீசஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் அல்லது கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் பீசஸை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சுகருக்கு 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்புக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வரணும். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வரணும். அவ்வளோதான். இதுக்கு பாகுபதமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டெசர்ட் இது. இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்போடு இந்த பிரெட் பீசஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே இந்த பிரெட் பீசஸ்லாம் அந்த சுகர் சிரப்பை நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கும். அது வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ண விடலாம். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி நல்லா இறுக்கி வந்துருச்சுன்னு. அந்த சுகர் சிரப்பே தெரியல இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கே கரெக்டாக இருந்தது. அந்த பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பாதாம், முந்திரி அப்புறம் சாரப்பருப்பு இருந்தது. 3மே சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் யம்மியான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியான மெத்தடாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.